தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் மைக்கில் வாசிக்கும் போது மற்றவர்கள் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். வாசிக்கலாம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? வேதபாரகர் பரிசேயர் இவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் எங்கே பிரவேசிக்க முடியாதான்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே எதற்காக அப்படின்னா, சபையை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்தவே வந்தார். பாவியாயிருக்கிற நம்முடைய பாவத்திற்கு பலியாக பலி செலுத்தி பாவத்தில் இருந்து நம்மை மீட்டு நம்மளை ரட்சித்து பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படியே கர்த்தர் வந்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? நம்மை பரலோகத்திற்கு போகும்படி நல்ல வழியை காட்டும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் சபையை தந்தது எதற்காக அப்படின்னா, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு தலைமுறைகளும் தேவ பக்தியில வந்து சபையில தேவ பக்தியில வளர்ந்து சபையில தேவ ராஜ்யத்திற்கு அவர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்கிறதற்காக சபையும் ஆண்டவர் தந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து வந்தது முதல் இனி வரப்போகிறது வரையிலும், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது வரையிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இம்மைக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர். ஹல்லேலூயா. நாம் இந்த பூமியில பரலோகத்தை விரும்ப வேண்டும், பரலோகத்தை விரும்ப வேண்டும், பரலோகத்தை தேட வேண்டும். எதை இழந்தாலும் பரலோக பாக்கியத்தை இழந்து விடவே கூடாது. ஆகவே பரலோகத்திற்கு போகும்படிதான், பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு சேர்க்கும்படிதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு ஆண்டவர் அனுப்பினார். சபை எதற்கு நேராக ஜனங்களை வழி நடத்துகிறது என்றால், பரலோகத்துக்கு நேராக தான் வழி நடத்துகிறது. பரலோகத்திற்கு நேராக வழி நடத்துகிறது. பரலோகத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கும்படி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் அவர் வரப்போகிறார். சபையை சந்திக்க போகிறார். உயிரோடு இருக்கிற நம்மை அவர் மறுரூபமாக்க போகிறார். மரித்தவர்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு, ஆமேன், அவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு ஒரு நொடி பொழுதுல இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம மறுரூபமாக்கப்பட்டு அங்கே சேர்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சோ முழுக்க 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 பரலோகத்திற்காக தான் இயேசு, பரலோகத்துக்காக தான் வசனம். இப்ப இந்த பரலோகத்திற்கு போக வேண்டுமே ஆனால், இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை குறித்து வாஞ்சை இல்லாமல் இருக்கலாம், அதை குறித்து பெரிய அறிவு இல்லாமல் இருக்கலாம், அதை குறித்து பெரிய எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். எப்படி என்றால், 1 மணி நேரம் ஜெபிக்கும் போது 3/4 மணி நேரத்துக்கு மேல நம்முடைய தேவைகளுக்காகவே ஜெபித்து ஜெபத்தை முடிக்கிறவர்கள் உண்டு. 3/4 மணி நேரம் ஜெபமும் நமக்காக, இம்மைக்குரிய தேவைக்காக, சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, தீர்க்காயுசுக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, மருமகளுக்காக, மருமகனுக்காக, இப்படிப்பட்ட நிறைய காரியத்திற்காகவே நாம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியத்தையே நாம மறந்து இருக்கிறோம். ஆண்டவரே, எங்க குடும்பத்தை உம்முடைய வருகையில் நீங்க ஆயத்தமாக்கணும், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நாங்க குடும்பமாய் பரலோகத்திலே வாழணும். அந்த பாக்கியத்தை என் பேர பிள்ளைக்கு தாருங்க, மருமகளுக்கு தாருங்க, மருமகனுக்கு தாருங்க. நீ முழு குடும்பத்திற்காக ஜெபிக்கிற இந்த ஜெப குறிப்பை நாம மறக்கிறோம். நம்ம நோக்கம், நம்ம எதிர்பார்ப்பு, நம்ம வாஞ்சை, நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம் எல்லாம் பெருவாரியாக இம்மைக்குரிய காரியங்களுக்காகவே நாம அதிகமாய் கர்த்தரிடத்துல கேட்கிறோம். இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நீங்க நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நீங்க நின்று கவனிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இம்மைக்குரிய வாழ்வு நமக்கு இன்னும் 50 வருஷம் இருக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறிதா? இன்னும் 80 வருஷம் நாம இருப்போமா என்கிறது பெரிய கேள்விக்குறிதா? இம்மையில நம்முடைய நாட்கள் குறுகினது. ஆனா மறுமையில பரலோக ராஜ்யத்துல நம்ம வாழக்கூடிய நம்முடைய வாழ்வு அது குறுகினதல்ல. அது நித்திய 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 காலமாய் வாழ போகிற ஒரு மகிமையான நித்திய வாழ்வு. அங்க வேதனை இல்ல, கவலை இல்ல, கஷ்டம் இல்ல, வியாதி இல்ல, பசி இல்ல, பட்டினி இல்ல, போராட்டமே இல்ல. இன்னும் சொல்ல போன சமாதானத்தை கெடுக்கிற பிசாசுகள் அங்கே இல்ல. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. போராட்டம் இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பெரும் போராட்டம். எத்தனை போராட்டம் இருக்கு. வியாதியில போராட்டம், கடன்ல போராட்டம், தடைகளினால போராட்டம்,
வியாபாரம் போராட்டம், வேலை போராட்டம், குடும்ப உறவு போராட்டம், பிள்ளைகள்னால போராட்டம், எத்தனையோ போராட்டத்தை சந்திச்சு ரொம்ப வேதனைப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? சில மாமியாருக்கு மருமகளால போராட்டம், சில மாமியாருக்கு மருமகனால போராட்டம். போராட்டத்திற்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டம் என்னைக்கு முடியுமோ போராட்டமும் அன்னைக்கு முடிஞ்சிரும். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு போராட்டம் நாம் சந்திச்சு தான் இருக்க போகிறோம். ஏதோ ஒரு போராட்டத்தோடு நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்க போகிறோம். கடைசி வரைக்கும் அந்த போராட்டம் தொடரும். போராட்டத்திற்கு ஒரு முடிவே கிடையாது. ஆனால் போராட்டத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். உன் போராட்டத்தில் நீ ஜெயிக்கும்படி, நீ சாதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். போராட்டத்தில் ஒருத்தரையும் கர்த்தர் கைவிட்டதாக வேதத்தில் நான் வாசித்ததே கிடையாது. நிச்சயமாய் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உங்களையும் உங்களுடைய பரலோகத்தின் தகப்பன் போராட்டத்தில் உங்களை கைவிடவே மாட்டார். போராட்டத்தில் ஜெயிப்பீர்கள். அந்த போராட்டம் எல்லாம் நல்ல போராட்டமாய் மாறும். ஹல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, சிறு வயது முதல் கொண்டு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எப்பண்டா ஸ்கூல் படிப்பு முடியும், காலேஜில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. காலேஜ்னா அதை விட போராட்டம். இப்போ எப்பண்டா முடியும் அப்படின்னு காலேஜ் படிப்பு முடித்தோடனே வேலைக்காக போராட்டம். வேலை கிடைக்காதான்னுட்டு பல மாதங்கள் வருஷங்கள் போராடி இப்போ ஒரு வேலை கிடைச்சிரும். அடுத்த ஜெப குறிப்பு என்னன்னு கேட்டால், பாஸ்டர் வேலை நல்ல வேலை தான், சம்பளமும் நல்ல சம்பளம் தான், சாப்பாடும் நல்ல சாப்பாடு தான், ஆனால் கூட இருக்க 2 சண்டாளை, ஐயோ என்ன சொல்ல, எங்கே போனாலும் நமக்குன்னு ஒரு 2 பேர் இருக்கத்தான் செய்தான். என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அவனுங்களுக்காக. நம்மளை பார்த்தாலே அவன் திட்ட ஆரம்பிச்சிருதான், நம்மளை பார்த்தாலே ஒர்க் லோடு ஃபுல்லாக நம்ம தலையில் வச்சு விட்டுருதான், நம்மளை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு விழுதான். இப்போ அவன் போயிட்டான் அப்படின்னு பார்த்தா இப்போ அடுத்த போராட்டம், பாஸ்டர் திருமணத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாமோ பெண் பார்த்தாச்சு, கிடைக்க மாட்டேங்க. நல்ல வரனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு 2 வருஷம் போராட்டம். அப்படியே கடைசியில் ஆண்டவர் ஒரு நல்ல துணையை தருவார். ஃபோட்டோ அனுப்பாங்க, பாஸ்டர் இதுதான் நாங்கள் பார்த்துருக்கோம், எப்படி இருக்கு? அப்படி ஒரு ஜோடி. ஹல்லேலூயா. அப்படி ஒரு அழகு. எல்லாம் நல்ல படித்த பிள்ளை, நல்ல ஆவிக்குரிய பிள்ளை. ஓகோ, ரொம்ப சந்தோஷம். இப்போ முடிஞ்ச பிறகு தான் தெரியும், ஆவிக்குரியவளா இல்லை ஆவியை இல்லாதவளா இல்லை ஆவியை எடுக்கிறவளா அப்படின்னு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். முடிஞ்சு கொஞ்ச நாள் அடுத்த ஜெப குறிப்பு வரும், பாஸ்டர் அல்லேலூயா நீ இதை புசிக்கும் நாளிலே சாவவே சாவாய் அப்படின்னு நிறைய காரியத்தில் ஐயோ திருமண வாழ்வு போராட்டம். இப்படி வாழ்க்கையில் போராட்டம் முடியாது. என்னைக்கு வாழ்க்கை முடியுமோ அன்னைக்கு போராட்டம் முடியும். பூமிக்குரிய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஆனால் பரலோகத்தினுடைய வாழ்க்கை இப்படி இருக்கவே இருக்காது. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. ஆகவே இம்மைக்குரிய வாழ்க்கையில சில போராட்டங்களை மறந்து பரலோகம் வைக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு பரலோகம் வைக்கப்பட்டு இருக்கிறது, பரலோக சந்தோஷத்தை குறித்து எப்படியாகிலும் கர்த்தருக்குள்ளாய் நல்ல அனலாய் இருங்க. பரலோகத்துக்கு ஆயத்தப்படுங்க. பரலோகத்துக்கு போகணும்னா நிறைய நீதி செய்யணும். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு சும்மா போக முடியாது. ஆமா, பரலோகத்துக்கு சும்மா போக முடியாது. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்போ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கும் பூமியில போராடி தான் ஆகணும். சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடலான்னா முடியாது. பூமிக்குரிய வாழ்க்கை 2 காரியத்திற்காக நம்ம வாழ வேண்டும். ஒன்று இம்மைக்காக வாழணும், ஒன்று மறுமைக்காக வாழணும். இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை இங்க தான் சம்பாதிக்கணும், பரலோகத்திற்குரிய ஐஸ்வர்யத்தை இங்க தான் சம்பாதிக்கணும். பூமியில ஆசையை இங்க தான் சம்பாதிக்கணும், இங்க இருந்துட்டு பரலோகத்துல சொத்தையும் இங்க தான் இருந்து சம்பாதிக்கணும். அப்ப அதனுடைய வழியை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து இன்னும் தெளிவாய் வெளிப்படுத்தி தந்தார். ஆகவே அதிகமான நீதி, பரலோகத்துக்கு போகணும்னா அதிகமான நீதி தேவை. அதிகமாக நீதி செய்யணும், அதிகமாக நீதி செய்யணும். எதை செய்தாலும் அதிகமாய் செய்யணும். கொஞ்சமா செய்கிறவர்கள் நம் நடுவில் இருக்கிறீர்கள், பேருக்காக செய்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறீர்கள், ஏதோ இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவர்கள் சிலர் இருக்கிறீங்க. ஆனால் மொத்த பேருக்குள்ளாக ஒரு மாற்றத்தை தேவன் தர விரும்புகிறார். நீங்க இன்றைக்கு செய்தியில மாறணும், கர்த்தருடைய வார்த்தையில மாறணும். எத்தனை பேர் தெய்வத்திற்கு ஒப்பு கொடுப்பீர்கள்? ஹல்லேலூயா. ஆமா,
வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாய் அதிகமாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும், இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்குள்ளாய் வாழுகிற எந்த நீதியானாலும் ஜெபமாய் இருக்கட்டும், அதிகமாய் பண்ணுங்க. உபவாசமாய் இருக்கட்டும், அதிகமாய் பண்ணுங்க. ஆராதனை அதிகமாய் இருப்பதாக, பரிசுத்தம் அதிகமாய் இருப்பதாக. இதுல என்ன இருக்கு? கொஞ்சம் பரிசுத்தம் செல்லாது. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிற, பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். ஆண்டவருடைய சித்தம் இது. ஏதோ கொஞ்சம் நீதி செய்தோம், மனைவிக்கு கொஞ்சம் நீதியாயிருந்தோம், பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நீதியாயிருந்தோம், புருஷனுக்கு கொஞ்சம் நீதியாயிருந்தோம், மாமியாருக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு 10% நீதியாயிருந்தோம், மருமகளுக்கு ஏதோ ஒரு 10% நீதியாயிருந்தோம், 90% அநீதியாயிருந்தோம். செல்லாது, பரலோகத்துக்கு போக முடியாது என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் பொறுமையாயிருப்பேன், ஆனா பொறுத்து பார்ப்பேன், திடீர்னு பொங்கி எழும்பிடுவேன் அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, பொறுமை அதிகமாயிருப்பதாக, நீதி அதிகமாயிருப்பதாக, தயவு அதிகமாயிருப்பதாக, அன்பு அதிகமாய், என்னென்ன உண்டோ அத்தனையிலையும் நீங்க அதிகமாயிருப்பீர்களாக. நீங்க எல்லாரும் விரும்புகிறீர்கள், என் பிள்ளை எல்லா சப்ஜெக்ட்லையும் 100க்கு 100 வாங்கணும் விரும்புகிறீர்கள். ஆனால் நீங்க வாங்க வேண்டிய மதிப்பெண்ணை உங்க வாழ்க்கையில தான். ஆண்டவர் இந்த வேதபாரகர், இந்த பரிசேயரை குறித்து நாம பார்த்தால், இவர்கள் யார் என்றால், மோசேயினுடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் மோசேக்கு ஆதி நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சபைக்கு ஒரு சட்டத்தை, ஒரு அமைப்பை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அதில் எல்லா சட்டத்திட்டங்களும் இருக்கும். இதன்படி தான் என் மக்கள் வாழ வேண்டும், இஸ்ரவேல் வாழ வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொடுத்தார். அதை தான் இந்த வேதபாரகர் பரிசேயர் ஃபாலோ பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார், மோசேயினுடைய நீதியை காட்டிலும், மோசேயினுடைய உபதேசத்தை காட்டிலும், மோசேக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை காட்டிலும், அதை கை கொள்ளுகிற அந்த வேதபாரகர் பரிசேயர்களை காட்டிலும், அவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்க நீதி அதிகமா இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ரொம்ப விரும்புகிறீர்கள் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு? நான் சொல்லுகிற எல்லா ஜெபத்திலையும் எப்பெல்லாம் ஜெபித்தாலும், நீங்க எத்தனை காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா அதுல ஒரு 10 பாயிண்ட் ஆகிலும் பரலோகத்துக்கு போக முடியாய் நீங்க கண்டிப்பா ஜெபிக்கணும். நீங்க, ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு போகணும், என் கணவன் பரலோகத்துக்கு வரணும், எங்க பிள்ளைகள் பரலோகத்துல வரணும். பரலோகத்துல ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது. பரலோகத்துல சிலர் பெரியவர்களா இருப்பாங்க, சிலர் சிறியவர்களா இருப்பாங்க. பரலோகத்துக்கு போனா போதும் ஐயா, வாசல்ல கூட அங்க உள்ள பிளாட்ஃபார்ம்ல கூட படுக்க விட்டா போதும் அப்படின்னு நினைக்காதுங்க. பரலோகத்துல ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் எனக்கு தரணும். ஹல்லேலூயா. ஆமா, அப்படி பரலோகத்தினுடைய வாஞ்சை உங்களுக்குள் நிறைய அதிகமாய் பெருகுவதாக. பரலோகத்தில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. பரலோகத்தில் நம்ம உட்காரவும் நடக்கவும், இதே போல கல் தரை மண் தரை எல்லாம் இருக்காது. அங்கே தங்கத்தினால தான் தரையே இருக்கும். ஹல்லேலூயா. உங்களை நேசிக்கிற உங்கள் பிதாவானவர் உங்களுக்காக கைவேலை இல்லாத ஒரு அழகிய வீடை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். அந்த வீடு ரொம்ப மகிமையா இருக்கும். 12 வாசல்கள் நல்லதா இருக்கும். ஒவ்வொரு நிலையும், ஒவ்வொரு வாசல்களும் ஒவ்வொரு வைரத்தினால கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சூப்பரான ஸ்தலம், ரொம்ப சூப்பரான ஒரு வீடு. ஆகவே அந்த பாக்கியத்தை நாம இழந்து விடவே கூடாது. இந்த பூமியில நாம பரலோகத்தின் பாக்கியத்தை பெற வேண்டுமேயானால் அதிகமான நீதி செய்யணும். பழைய ஏற்பாட்டு நீதியை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இப்போ நீங்க கவனித்தால், யோவான் சுவிசேஷம் எப்படி அதிகமாக செய்யணும் எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி நீங்க சிலர் கேட்கலாம். வாயினால வெறும் வார்த்தையினால சொன்ன சிலருக்கு புரியாது. வசனத்திற்குள்ளாய் போவோம். யோவான் சுவிசேஷம் 8 அதுல 4 வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 4. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அல்லேலூயா. பக்கம் சொல்லுகிறேன், 137வது பக்கம், வேதத்தின் முதல் பகுதி
137வது பக்கம் யோவான் சுவிசேஷம் 8:4. இப்ப கவனிக்க வேண்டும், மோசைக்கு தேவன் கொடுத்த கட்டளை, மோசையினுடைய நியாயப்பிரமாணம், அதை தான் வேதபாரகர் பரிசேயர் கை கொண்டு வருகிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது ஒரு ஸ்திரியை, பாவத்தில் பிடிப்பட்ட ஸ்திரியை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்து விட்டு சொல்லுகிறார்கள், பாவத்தில் கையும் மையுமாக பிடிக்கப்பட்டவள், மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நீதியின்படி இவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர்? அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? உங்களிலே பாவம் இல்லாதவர்கள் முதலாவது இவள் மேல கல்லறிய வேண்டும். கடைசியில் பார்த்தா ஒருவரும் எரிய முடியல. இவா பாவத்துல கையும் மையுமாக பிடிப்பட்டவள். நிறைய பேருக்குள்ளாக பாவம் இருக்கிறது, ரகசிய பாவம் இருக்கிறது, ஒருவரும் பிடிபடவில்லை. அல்லேலூயா. அப்போ மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை இவ மட்டும் மீறல, அங்க இருந்த அத்தனை பேரும் மீறிதான் இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப யார் தான் பரலோகத்துக்கு போவா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல நின்ற ஒருவனும் போக முடியாது. இயேசு கிறிஸ்துவினிடத்துல பாவ மன்னிப்பு உண்டு. ஞான ஸ்நானத்தின் மூலமாய் பாவம் மன்னிக்கப்படுகிறது. அவர் பாவத்தை மன்னிக்கிறார். ஜெபத்தில் ஒரு பாவ மன்னிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். ஜெபத்தில் ஒரு பாவ மன்னிப்பு இருக்கிறது, பாவத்தை மன்னிக்கிறார். திருவிருந்தில் ஒரு பாவ மன்னிப்பு இருக்கிறது, பாவத்தை மன்னிக்கிறார். ஆனாலும் சபையே புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இல்லாம நியாயப்பிரமாணம் முழுமை அடையாது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:17-18 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து வச்சுக்கோங்க. ரோமர் 10:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று. ரோமர் 10:3. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுய நீதி நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் மேல் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் மேல் முடிவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவு. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண நீதி எல்லாமே கிறிஸ்து மூலமா தான் முழுமை அடைகிறது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்து கிருபையின் காலம், மன்னிப்பு உண்டு அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:17 நீங்க வாசித்தால், 18 வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவன் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். ஹல்லேலூயா. அதுல இன்னொரு வசனம் இருக்குமே, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். 17 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சு கொள்ளணும், நியாயப்பிரமாணம், கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். உங்களுக்கு இது என்ன புரிகிறது அப்படின்னா, சினிமா பாணியில சொன்னா, ஒரு கதாநாயகன் தன்னுடைய தாய் தகப்பனுடைக்கு பிறக்கிறார், சிறு பிள்ளையாக இருக்கிறார். இங்கே கொஞ்சம் மேலே பாருங்க, ஒரு கதை சொல்லுகிறேன், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அந்த ஊரில் பயங்கரமான ரவுடி தொல்லைகள் பல வருஷமாக இருக்குது. கள்ளர் கூட்டங்களுடைய தொல்லைகள் பல வருஷமாக இருக்குது. யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது, எல்லாரும் அடிமைத்தனமாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அதுதான் கதாநாயகன். ஆமென். பழைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, போகட்டும். இப்போ கதாநாயகன் பிறக்கிறார். இப்போ கதை அப்படியே ஆரம்பிக்குது.
கதாநாயகனுக்கு ஒரு 10 வயசு ஆகுது. கதாநாயகனுக்கு அது புரியுது, தன்னுடைய தாய் தகப்பனும் படுகிற கஷ்டம், யாரால கஷ்டம் வருகிறது அப்படின்னு புரிகிறது. அதை அந்த பிள்ளை கவனிக்குது, கதாநாயகன் கவனிக்கிறான். இப்போ 15 வயசு ஆகுது. கதாநாயகன் இப்போ லேசா அந்த ரவுடிகளை முறைக்கிறான். அல்லேலூயா. அவனை முறைக்கிறான், அவன் என்ன செய்யலாம் என்று சொல்லி திட்டமிடுகிறான். இந்த இடத்துல கதை முடிஞ்சா எப்படி இருக்கும்? படம் முடிஞ்சிட்டு. உங்களுக்கு புரியலையா? கதை எப்படி முடியணும்? இப்போ கதாநாயகன் 15 வயசுல இருந்து 25 வயசு வாலிபன் ஆயிட்டான். இப்போ எந்த கொள்ளைக்காரனால, எந்த ரவுடினால தன்னுடைய தாய் தகப்பனுக்கு ஊருக்கு பிரச்சனை இருக்கிறதோ அந்த ஊர் ஜனங்கள் பக்கம் நின்று கதாநாயகன் ரவுடியோட ஃபைட் பண்ணி அத்தனை பேருடைய ராஜ்யத்தையும் உடைச்சி அவங்கள ஓட ஓட விரட்டி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அதுக்கு பிறகு அப்படியே படம் முடிஞ்சா நிறைவுன்னு அர்த்தம். அப்படிதானே? இதுதான் இன்னும் வரைக்கும் உள்ள கதைகளுடைய இது. இப்போ கதாநாயகர் பிறந்தாரு, ரவுடியை பார்த்து முழிச்சு முறைச்சாரு, அதோட படம் முடிஞ்சுன்னா படம் வந்து பாதிலே முடிகிறதுன்னு அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார், அவர்தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலும் அவரே. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கும்படி வரல, அதை நிறைவேற்ற வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோ புரிஞ்சுக்கோங்க, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது, கிறிஸ்து சொன்னது என்ன வித்தியாசம் என்கிறதை புரிந்து கொள்ளணும். அங்கே ஒரு ஸ்திரீ பாவத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டால் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இந்த ஸ்திரீயின் மேல் கல்லறிய வேண்டும். சொன்னவுடனே யாருக்கும் கல்லறிய முடியல. ஏன்னா இவளுடைய பாவம் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்தது. அநேகருடைய பாவம் அந்தரங்கத்தில் இருக்கிறது, ரகசிய பாவமா இருக்கிறது. எல்லாரும் கல்ல கீழே போட்டுட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க. அல்லேலூயா. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு அடிச்சு கொன்னுருவாங்க, ஆனா கிறிஸ்து இருக்கிறதுனால உனக்கு கிருபை இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது, மனம் திரும்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவ்வளவுதான். அதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆனா இதே கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது அவர் எப்படியாய் போதித்தார் என்றால், வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9:43. மார்க் 9:43. உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நகரத்தில் போவதை பார்க்கிலும் ஊரனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். இப்போ இதுக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு என்ன வித்தியாசம்? மோசேனுடைய பிரமாணம், வேதபாரகருடைய நீதி, பரிசேயருடைய நீதி, அவர்களுடைய நியாயப்பிரமாணம், பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாடு சபை கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனுஷன் ஒரு மனுஷி விபச்சார பாவம் செய்தால் கல்லறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? செய்தால் கல்லறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லல, செய்யாவிட்டாலும் கல்லறிஞ்சு கொள்ளு அப்படின்னு சொல்லல. இங்கே கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. இப்போ பாவம் எங்க இருந்து தான் ஆரம்பிக்குது? ஹல்லேலூயா. பாவம் முதல்ல கண்ணில் இருந்து ஆரம்பிக்கிறது. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இச்சை கையில இருந்து வராது. கையில இருந்து வருமா? காலில் இருந்து வருமா? முதுகுல இருந்து வருமா? கிடையாது. இச்சை என்கிறது கண் வழியாக வரும். முதல்ல நம்ம பார்ப்போம், டிவியில் பார்ப்போம், செல்போனில் பார்ப்போம், நேரில் பார்ப்போம், ஒரு இச்சை உருவாகுகிறது. சிலர் தேவனுக்கு பயந்து, தேவ வார்த்தைக்கு பயந்து, தேவனுக்குள்ளாக நான் நீதியாய் வாழணுமே, நீதியாய் நடக்கணுமே, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம முன் வைத்து பயந்து பயந்து நாம விலகுகிறோம். அல்லேலூயா. சிலரால முடியல, விழுந்து விழுந்து எழும்புறோம். ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாய் ஒரு மன்னிப்பை கொடுத்தார். சரி, மன்னிப்போம்.
ஞான ஸ்நானம் மூலமாய் ஒரு மன்னிப்பை கொடுத்தார், திருவிருந்து மூலமாய் ஒரு மன்னிப்பை கொடுத்தார். மறுபடியும் விழுந்து 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 எழும்புகிறது. அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறா, உனக்கு இடரலா எது இருக்குன்னு நினைக்கா? கண் இருக்கிறதுனால தானே உனக்கு இடரல், அதை பிடுங்கிரு, அப்ப பாவம் இல்லாம போயிரும். அல்லேலூயா. ஆமா. கால் இருக்கிறதுனால தானே நீ குடிக்க போறா, விபச்சாரம் பண்ண போகிறா, பாவத்துக்கு போறா, ரவுடிஷனுக்கு போகிறா, கட்ட பஞ்சாயத்துக்கு போகிறா, வம்புக்கு போகிறா, துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு போகிறா. இந்த காலை தரிச்சிட்டாகி யாரோ 2 பேர் சப்போர்ட் பண்ணியா நீ போக முடியாது. அதனால உனக்கு இடரலா இருக்கிற இதை தரித்து போடு என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய நீதி சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீர்கள். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தையும் கிறிஸ்துவனுடைய சத்தியத்தையும் புரிந்து கொள்ளுங்க. அங்க சொல்லப்பட்டது கொஞ்சம்தான், இங்க சொல்லப்பட்டது அதிகம் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினால புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்கிறவர்கள் சொல்லுகிற ஒரு நியாயமான காரியம் என்ன தெரியுமா? விட முடியல பாஸ்டர், நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், என்னால முடியல, நான் என்ன பண்ணட்டும்? இதை தான் சொல்லுகிறார்கள். வாலிபர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், இதை தான் சொல்லுகிறாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சா உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி தெரியும். விற்கிறவன் வியாபாரி பேட்டி கொடுத்திருக்கிறான், நான் அதுல ஒரு சொட்டு கூட டேஸ்ட் பண்ணதே இல்லை, ஆனா வித்திருக்கிறேன், நிறைய லிட்டரா வித்திருக்கிறேன், பேக்கெட்டா வித்திருக்கிறேன். வாரம் போறவெல்லாம் வாங்கி குடிக்கிறான். விட முடியல பாஸ்டர், கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ கிறிஸ்து சொல்லுகிறார், உன் காலை சில மனைவிமார் ஒரு நாள் வரட்டும், குடிகார பயல உன் காலை நான் முறிச்சு தாரேன் அப்படின்னு சில இடத்துல சண்டை போடுவாங்க, நம்ம கேட்டிருப்போம். இது மனைவி சொல்லுகிறது இல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் காலை தரிச்சு போடு. கைதான உனக்கு இடரல், நான் ஐயோ பாவம், கை இருக்கட்டும் நல்ல பலத்தோடு, கால் இருக்கட்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு, கண் இருக்கட்டும் நல்ல பார்வையோடு நான் படைச்சேன், ஆனா அது உனக்கு இப்போ உனக்கே இடரல் ஆகி போச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, தரிச்சு போட்டுரு. ஏன் என்று சொன்னா அந்த பாவத்தை செய்து நீ நரகத்துக்கு போக கூடாது என்கிறதற்காக தான் கிறிஸ்துவினுடைய நீதி உனக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. அதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். இயேசு மன்னிப்பார், கிறிஸ்து மன்னிப்பார், மன்னிப்பார், ஞான ஸ்நானத்து மூலமா ஒரு மன்னிப்பு வரும். நீங்க புரிந்து கொள்ளுங்க, உன் நீதி அதிகமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பாவம் செய்கிறவர்கள், இதுல என்ன இருக்கு, இந்த சின்ன பாவத்தில் என்ன இருக்கு, ஒரு சின்ன கெட்ட வார்த்தையில் என்ன இருக்கு, இப்படிதான் அவங்களுடைய பாவத்துக்கு அவங்க போடுகிற மார்க்கு. இப்ப தெரியாதுங்க, நரகத்துல போட்டு பொறிச்சு எடுக்கும் போது தெரியும். அல்லேலூயா. நரகத்தில் எப்படி இருக்குமா? அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். நரகத்தில் என்ன இருக்குமா? புழு இருக்கும். என்ன இருக்குமா? அக்கினி இருக்கும், அணையாத அக்கினி. எப்படி இருக்கும்? ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்துமாவையும் இந்த புழு வேதனைப்படுத்தும், அக்கினி வேதனைப்படுத்தும், வேதனைப்படுத்திட்டே இருக்கும். நித்திய காலமாய் அவஸ்தைப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, பாடு அனுபவிப்பாங்க. அதுக்கு முடிவே கிடையாது. பூமியில கூட கொஞ்சம் மூச்சு விடக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்பாடா கல்யாணம் முடிஞ்சாச்சு. பெரியவங்க சொல்லுவாங்க, வீடை கட்டிப்பார், கல்யாணத்தை நடத்திப்பார். அப்பாடா ஒரு வீடு கட்டியாச்சு, அப்பாடா ஒரு கல்யாணம் முடிச்சாச்சு அப்படின்னு இருப்போம். அடுத்தால ஒரு பிரச்சனை வரும். கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கு கொஞ்சம் கேப் நமக்கு கிடைக்கும். ஆனால் நரகத்தில் அப்படியே கிடையாது. இடைவிடாமல் ஒரு அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கிற புழு சாகவே சாகாது. இது உண்மையா பொய்யா என்று சொல்லி சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணும்போது, எரிமலை வெடிச்சு சிதறும் போது எரி குழம்புகளை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த எரி குழம்புல, அந்த அக்கினிக்குள்ளாக, அந்த கந்தகத்துக்குள்ளாக ஒரு புழு இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது அத்தனையும் உண்மை என்று சொல்லி சயின்டிஸ்ட் மூலமாய் நிரூபணமாகி இருக்கிறது. எத்தனையோ சத்தியங்கள். தேவனுடைய பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய நீதி அதிகமாய் அதிகமாய் மாறணும். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போதாது.
நீ அதிகமாக ஜெபம் பண்ணணும். எவ்வளவு முடியுமோ தூக்கத்தை வெறுத்தோ, ஏதோ ஒரு காரியத்தை, உலகத்தை வெறுத்தோ, டிவி பார்க்கறதை வெறுத்தோ, ஓய்வெடுக்கிறதை வெறுத்தோ, உன் ஜெபம் அதிகமா இருக்கணும். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபிங்க. கொஞ்ச நேரம் பண்ணா என்ன காணாது, நீங்க இடறுவீர்கள். கிறிஸ்துவோடு இருந்தாதான் நீங்க அனலாய் இருப்பீர்கள். இல்லைன்னா குளிர்ந்து போயிடும். குளிர்ந்த அனுபவத்துக்கும் அனல் உள்ள அனுபவத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. அனல் உள்ள அனுபவம் உன்னை பிரகாசித்து கொண்டே இருக்கும். குளிர்ந்த அனுபவம் உன்னை கிறிஸ்துவை விட்டு பிரிச்சு கொண்டே போகும். அனலாய் இருக்கணும். ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பிரகாசிக்கணும், நான் எழும்பணும், நாம் பிரகாசிக்கணும். இன்னைக்கு நிறைய உலக கவலை நம்மளை பிரகாசிக்க விடல. அதான் போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியும் மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பளம் போதும், வருமானம் போதும், கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு அதிகமா வேணும், ஜெபந்தான் அதிகமா வேணும். இன்னைக்கு நிறைய ஆசைகள், நிறைய இச்சைகளினால நிறைய பேர் விழுந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்களில் நிறைய பேருக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நஷ்டங்கள், கஷ்டங்கள். ஒரு மனுஷன் சொல்லுகிறார், 1 லட்சம் ரூபா கொடுத்தா மாசம் 10,000 ரூபா தருவாங்க. ஆமேன். ஆமா, கடைசியில் கொடுத்துருக்காங்க. 3 மாசம் வரைக்கும் 10,000 ரூபா வந்திருக்கு. அதை நம்பி பழையபடியும் 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 6 மாசம் கம்பெனி நல்லா ரன் ஆச்சு. ஊர்ல பல பேர் லட்சங்களை கொடுத்தாங்க, கோடிகளாச்சு. இப்போ கம்பெனியும் காணும், ஆளையும் காணும். ஹல்லேலூயா. நிறைய விதத்துல எப்படியாகிலும் சேர்க்கணும்னு பார்க்கிறோம், எப்படியாகிலும் சம்பாதிக்கணும்னு பார்க்கிறோம், அதற்காக எப்படி எல்லாமோ உழைக்கிறோம், ஓடுகிறோம். வேதனையாய் மாறி விடுகிறது, வேதனையாய் மாறி விடுகிறது. எனக்கு போதும், என் வருமானம் போதும், நான் ஆண்டவருக்காய் வாழுவேன், ஆண்டவருக்காய் வாழுவேன், நான் நல்லா ஜெபிப்பேன், ஆண்டவருக்குள்ளாய் நான் வளருவேன், ஆண்டவருக்குள்ளாய் எழும்புவேன், ஆண்டவருக்குள்ளாய் பிரகாசிப்பேன். அந்த அனுபவத்தெல்லாம் விட்டுட்டு எங்க நிறைய கிடைக்கும், எங்க நிறைய வருமானம் வரும்? தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அதுக்கு நேராகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். உன் வாழ்க்கையில இந்த அனல் குறைகிறது, நீ குளிர்ந்து போகிறாய். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எவ்வளவு சம்பாதித்தாலும் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் ஒருவர் மட்டும்தான். நீங்க வளர வேண்டியது கிறிஸ்துவுக்குள்ளாக. என்ன வேலை செய்றீங்க அதை அப்படியே செஞ்சுட்டே இருங்க. சிலர் தூங்கக்கு கூட நேரம் இல்லாமல் ஒரே பிஸ்னஸ், ஒரே வியாபாரம், ஒரே உழைப்பு, ஒரே வேலை. எதற்கு? அப்ப தேவனை தேட வேண்டாமா? 50 வருஷம் வாழ போகிற இந்த வாழ்க்கைக்கு இவ்வளோ ஓட்டம் ஓடுவாயானால் பரலோகத்தில் நித்திய காலம் வரைக்கும் நீங்க வாழ போறீங்க. அதற்காக நீங்க எவ்வளவு ஓட வேண்டியதா இருக்கிறது? என்னைக்காக யோசிச்சிருக்கீங்களா? என்ன அவ்வளோ இச்சை உங்களுக்கு? சம்பாத்தியம். இப்ப என்ன ஓடுறீங்களோ ஓடிட்டே இருங்க. ஆனா தேவனுக்காக ஒரு பெரிய நேரத்தை ஒதுக்குங்க. தூங்குகிறதை கம்மி பண்ணுங்க, ஓட்டம் பார்க்கறத குறைங்க, வீணான டிவி பார்க்கறத குறைங்க. ஜெபத்தோடு இருப்போம், துதியோடு இருப்போம், அனலாய் இருப்போம், எழும்பி பிரகாசிப்போம். நீதி அதிகமாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆராதனை கூட பொருட்படுத்துறது இல்லை நிறைய பேர். வியாபாரம். போங்க, பரலோகத்துக்கு போவீங்களா? தேவ வருகையில போக முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டு நீதி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பாவம் செஞ்ச பிறகு மன்னிப்பு மாத்திரமல்ல, பாவம் செய்ய எது காரணமா இருக்கிறதோ உன்னால விட முடியலல்ல, உன்னால விட்டுட்டு வர முடியலல்ல, அப்ப அதுக்கு எது காரணமோ, கண் காரணமா புடிங்கிரு, கை காரணமா வெட்டிரு, கால் காரணமா தரிச்சிரு. ஆண்டவர் அதை காட்டிலும் அதிகமாக தான் இங்கே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 20:8 நாம வாசிக்கலாம்.
யாத்திராகமம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. அது கர்த்தருடைய ஓய்வு நாள் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய நாள், கர்த்தர் ஆசீர்வதித்த நாள், கர்த்தர் ஓய்ந்திருந்த நாள், நாமளும் ஓய்வாய் இருக்க வேண்டிய நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நாள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாள் அப்படின்னு வாரத்துல ஒரு நாளை ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. ஆமா, இதைதான் வேதபாரகர் பரிசேயர் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தார்கள். அதுலேயும் சிலர் அன்னைக்கு மாடை படுத்திட்டு போயிடுவாங்க, ஆடை பத்திட்டு போயிடுவாங்க, விவசாயத்துக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, விருந்து வீட்டுக்கு போயிடுவாங்க, கர்த்தரை தேடாம எங்கெங்கேயோ போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு என்று சொல்லி ஒரு தண்டனை ஆண்டவர் அறிவிக்கிறா, கல்லறிந்தே கொல்லணும், இந்த இடரல் உன்னை விட்டு மாறுவதாக என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு திரும்பினால் அங்க வாரத்துல ஒரு முறை தான், வாரத்துல ஒரு வாட்டி தான் ஆண்டவருக்கென்று ஓய்ந்திருந்தா போதும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சபைக்கு என்ன சொல்லுகிறார்? எபிரியர் 10:25. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எபிரியர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்போ சபை கூடி வருகிற நாளை ஆண்டவர் சொல்லுகிறார். சபை ஆராதனைக்கு கூடி வருகிறது, சபை உபவாச கூட்டத்திற்கு கூடி வருகிறது, சபை காத்திருப்பு ஜெபத்திற்கு கூடி வருகிறது, சபை தொடர் ஜெபத்திற்கு கூடி வருகிறது, சபை விழிப்பு ஜெபத்திற்கு கூடி வருகிறது, சபை பெண்கள் ஜெபத்திற்கு கூடி வருகிறது. இப்படி சபை வாரத்துல எத்தனையோ நாள் கூடி வருகிறது. அந்த கூடி வருகிற நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நாம கூடி வரக்கு வசதியான நேரத்துல தான் சபையும் கூடி வருகிற மாதிரி நம்ம வசதிக்கு நம்ம சூழ்நிலைக்கு டைம்களை மாத்தி மாத்தி வைத்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல, நியாயப்பிரமாண காலத்துல, மோசையின் காலத்துல கர்த்தருக்கென்று சொல்லி ஓய்ந்திருந்தது வாரத்துல ஒரு முறைதான். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல, இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல, சபையின் காலத்துல சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவோம். ஆகையினாலதான் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரும்போது அறிவிப்பில் இதையும் சேர்த்து சொல்லுகிறோம். எம்மா தாய்மாரே பெண்கள் கூட்டம் நடக்கிறது, எம்மா பெரியவர்களே உபவாச கூட்டம் நடக்கிறது அப்படின்னு கூப்பிடுகிறது. எதற்காக அப்படின்னா கூடி வருதலை நாம விட்டு விடக்கூடாது, அது நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமா. சபை கூடி வருகிறது எவ்வளவு முக்கியம் என்கிறத தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல கொஞ்சம் வாரத்துல ஒருக்காதான். அன்னைக்கு அதுவும் நிறைய பேருக்கு கஷ்டமா இருந்துச்சு, இன்னைக்கு இதுவும் நிறைய பேருக்கு கஷ்டமா இருந்துச்சு. சபை கூடி வருகிறதை பரலோகத்தின் தேவன் தீர்மானித்திருக்கிறார். சபை கூட வேண்டும், சபை கூடி ஜெபிக்க வேண்டும், சபை கூடி ஆராதிக்க வேண்டும், சபை கூடி உபவாசிக்க வேண்டும், சபை கூடி வேதத்தை தியானிக்க வேண்டும். சபையில என்னுடைய வசனங்களை அறிகிற அறிவுல ஜனங்கள் வளர வேண்டும். ஆகையினாலதான் சபை கூடி வரும்போதெல்லாம் நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக கர்த்தர் என் மூலமாக என்னை பயன்படுத்தி உங்களோடும் எனக்கும் பேசி கொண்டிருக்கிறார். எதற்காக? சபை அனலாய் மாற வேண்டும் என்கிறதற்காக. ஹல்லேலூயா. இந்த சபை கூடி வரும்போது உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வருது பாருங்க, அதை தான் என்னால தாங்கவே முடியல. ஹல்லேலூயா. ஆமா, நல்ல சோறு இறங்குது பாருங்க, நிம்மதியா இருக்கும். இதுல என்ன இருக்கு பாஸ்டர்? அடுத்த வாரம் பார்ப்போம். நிம்மதியா சாப்பிடுறீங்களா?
இன்னைக்கு வராதவங்க வீட்டில் என்ன பொரிச்சாங்களோ, என்ன அவிச்சாங்களோ, மாடு அவிதோ, கோழி அவிதோ, நிம்மதியாக இறங்குது பாருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ சாதாரணமாய் பார்க்கிறோம், சாதாரணமாய் பார்க்கப்படுகிறது. தயவு செய்து கவனிங்க, யாரும் அசதியா இருக்காதுங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது யாரும் தூங்கிட்டு இருக்காதுங்க. தயவு செய்து மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. காலம் கடைசி காலத்துல வந்து நிற்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் இந்த பூமியில நடந்து கொண்டே இருக்கிறது, சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. கடைசி காலத்துல நாம நின்று கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். இன்னும் அசதியாய் இருக்கிறோம், இன்னும் சோம்பலாய் இருக்கிறோம். பூமிக்குரியவர்களையே நம்ம கண்கள் நோக்கி கொண்டு இருக்கிறது. மறுமை குறித்து ஒரு கவலை இல்லை, தேவ அழைப்பை குறித்து ஒரு கவலை இல்லை. சீசனா மாறணுமெங்கிற அறிவும் நமக்குள்ள வரமாட்டேங்க. அந்த அறிவு குறைவாய் இருக்கிறது. இன்றைக்கும் ஜெபிக்கிறதெல்லாம் நமக்காக. இன்றைக்கும் தேசத்திற்கான ஜெபம் இல்லை, தேசத்திற்கான ரட்சிப்புக்கான ஜெபம் இல்லை. பாவிகளுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் இல்லை. நாம மாறல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸோ சபை கூடி வருகிற நாள், அது எந்த நாள்னே சொல்லல. அப்ப என்னைக்கெல்லாம் சபை கூடி வருகிறதோ நீங்கெல்லாம் எங்க வந்துடணும்? சபைக்கு வந்துடணும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். சபைக்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், சபைக்காக சபை கூட்டங்களில் பங்கெடுக்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். சில ஆளெல்லாம் இனி அடுத்த வாரெல்லாம் இந்த கண்ணாடியெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிடணும். ஆமேன். ஆமாம். ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது சிலர் வர்றது நமக்கு தெரியுதா, அவங்க வரும்போதே நம்ம பார்க்குறோம், ஒரு மாதிரி ஆயிடுது. ஹல்லேலூயா. அப்படியே ஹாயா மெதுவா இங்கே கூட்டம் அப்படியே ஆவியானவர் இறங்கி ஒவ்வொரு வேரையும் நிரப்பிட்டு இருக்கிறார். பைய வருது. என்ன ஊர்வலமா? மெதுவா வரீங்க. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஆராதனையும் முன்னக்கூட்டி வர முடியாட்டாலும் சரியான நேரத்திற்காகிலும் வாங்க. அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. முதல் பகுதி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவியானவர் இறங்கி வல்லமையா இறங்கி நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற நேரம், பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் அவருடைய ஆவியினால நம்மை நிரப்புகிற நேரம். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவார்கள். தொழுது கொள்ளுகிற காலத்துல நாம இருக்கிறோம். அபிஷேகமே கிடையாது பாஸ்டர், அப்ப வீட்டில் இருங்க. அபிஷேகம் இல்லைன்னா சபைக்கு வந்தால் தானே கிடைக்கும். அந்த பகுதியில் கையை தட்டி துதித்து ஆண்டவரே உங்களுடைய தாகத்தை வெளிப்படுத்தினா தானே கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு 4க்கு என்ன கைத்தட்டு தெரியுமா? ஒரு 6க்கு என்ன கைத்தட்டு, என்ன ஆரவாரம் தெரியுமா? ஒரு ஆள் டக் அவுட் ஆடுறாரு, அவுட்டு, 0 ரன்னு, என்ன கைத்தட்டு, என்ன விசில் அடிக்குது. நம்முடைய தேவன் வல்லமையா இறங்கி வருகிறார். உங்களுக்கு ஒன்று புரியுதா? தேவ ஆவியானவர் இறங்குகிற இடத்துல விடுதலையும் வரும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். பலகீனம், சோர்வு, வயிறு வலி, கால் வலி, மண்டை குத்து, என்ன இதா இருந்தாலும் வீட்டில் தான் வரல, வீட்டால தான் வரல, என்ன செய்யறாங்க? படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடந்துனாக்க அங்க வேற ஆவிதான் இறங்கும். உங்களுக்குரிய ஆவியானவர் சபையில வல்லமையாய் இறங்கி கொண்டு இருக்கிறார். நீங்க வீட்டில் படுத்திருக்கீங்க, என்ன ஆவிக்கிரிய செய்யும்? என்ன ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம்? சபைக்காக, கூட்டங்களுக்காக ரிஸ்க் எடுத்து வரணும், பிரயாசப்பட்டு வரணும். நம்மளுடைய வாழ்வும் நம்முடைய எதிர்காலம் சபையிலிருந்து தொடங்குகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தை விட புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதிகமான நீதி எல்லாத்திலையும். ஏதோ கொஞ்சமா, ஏதோ பேருக்கு. அன்னைக்கு ஒரு விசுவாசி என்ன வேத அறிவுன்னு தெரியல, அவ்வளோ அறிவு கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அவங்க சொல்றாங்க, ரொம்ப ஜெபம் பண்ண போராட்டம் வருது பாஸ்டர், ரொம்ப ஜெபம் பண்ண பிசாசு போராடுறான் பாஸ்டர், அதனால நான் ரொம்ப ஜெபம் பண்றது கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க. யார் கற்றுக் கொடுக்குறா அப்படின்னு தெரிய மாட்டேங்க. எந்த பாஸ்டர் கற்றுக் கொடுக்குறாங்க? அவங்க வாங்கின பைபிள் தான் வேற கடையில் வாங்கிட்டாங்களா, அது உண்மையிலே பைபிள் தானேன்னு செக் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்படியும் சில விசுவாசிகள் இருக்காங்க. அதனால நான் இப்போ ஜெபம் பண்றதே இல்லை, நிறுத்திட்டேன், பயமா இருக்கு பாஸ்டர், ஜெபம் பண்ணாலே வீட்டில் பிரச்சனை ஆயிருது, வியாபாரத்தில் பிரச்சனை ஆயிருது. அவன் அதான விரும்புறான். எப்பண்டா இவன் ஜெபிக்கிறத விடுவான், ஆவில நிரம்புகிறத விடுவான், அனல் இல்லாம போகும்.
நான் சொல்லுகிறேன், நான் ஜெபம் பண்ணி என் வீட்டில் பிரச்சனை வந்துட்டுன்னா பிசாசு பயந்துட்டான்னு அர்த்தம், பிசாசு நடுங்கிட்டான்னு அர்த்தம். ஆகையினால இன்னும் ஜெபத்தை கூட்டும் போது அவன் ஓடிதான் ஆகணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பிசாசுக்கு பயந்து ஓடுங்கள் என்று சொல்லல, பிசாசை எதிர்க்கும்படியாக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிசாசுக்கு பயந்து ஒருத்தன் ஜெபத்தை நுப்பாட்டுறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட விசுவாசியா இருப்பான் என்று சொல்லி சிந்தித்து பாருங்க. உங்களை சொல்லல, போராட்டம் வருதுன்னு சபைக்கு வரதை யோசிக்கிறோம். சபை உங்களை விடுவிக்கிறது, போராட்டத்திலிருந்து விடுவிக்கிறது, பாவத்திலிருந்து விடுவிக்கிறது, விலகின கட்டுகளிலிருந்து சபை விடுவிக்கிறது. சபைக்கு போனனால தான் பிரச்சனையோ என்று சொல்லி சிந்திக்கிற மாதிரி சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும் சபை என்னைக்குமே ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவே. உன் வீட்டில் நீ அழுது கொண்டு இருந்தாலும் அப்பா வீட்டுக்கு வரும்போது நீ சந்தோஷப்படுகிற மாதிரி, அப்பா ஏதோ ஒரு காரியத்தை அன்றைக்கும் செய்தார், இன்றைக்கும் செய்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாய் வந்துட்டுன்னா நீங்க சபையை ஒரு நாளும் கட்டடிக்க மாட்டீங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த வேலையை ஒதுக்கி வைத்துட்டு ஆண்டவருடைய ஆராதனைக்கு நேராக நீங்க வருவீங்க. உங்களுடைய மகிழ்ச்சி அப்பாவினுடைய வீட்டில் இருக்கு, உங்க சந்தோஷம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. சபை ரொம்ப நேசிங்க. நிறைய பேர் இதை செய்தால்தான் போராட்டம். காணிக்க கொடுத்து பார்ப்பாங்க, தசம்பா காணிக்க ஒரு மாசம் கொடுத்து தான் பார்ப்பேன்னு கொடுத்து பார்ப்பாங்க, ஒரு போராட்டம் வந்துடும். அதனால தானோ எல்லாவற்றிலையும் ஒரு போராட்டம் இருக்கும். ஆண்டவருக்குள்ளாய் வரும்போது ஒரு போராட்டம் இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பாகாலின் ஆராதனைகள் எல்லாம் விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்குள்ளாய் வரும்போது என்ன போராட்டம்! ஹல்லேலூயா. அவ்வளோ போராட்டம். எனக்கு விரோதமாய், தாய்க்கு விரோதமாய், தகப்பனுக்கு விரோதமாய். அதுக்கு பிறகுதான் தெரிந்தது ஏன் இவ்வளோ போராட்டம். என்னுடைய தகப்பனார் 7 மணி நேரத்துக்கு மேலே ஜெபிக்கிறவர். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும் இந்த சந்ததி ஜெபிக்கிற சந்ததியா எழும்ப போகிறது, இவங்களை எப்படி ஆகிலும் தடுக்கணுங்கிறது தான் ஒரே ஒரு திட்டம். ஆகவே உள்ள கால் எடுத்து வைக்கும் போதே தடை பண்ணுவான். அவனுக்கு தெரியும் இவனுடைய மகன் செல்வகுமார் தான் ராதாபுரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறவன், சபைகளை ஸ்தாபிக்க போகிறவன், அநேகர் அபிஷேகம் பண்ண போகிறவன், அநேக பிசாசுகளை துரத்த போகிறவன். ஆகவே இந்த குடும்பத்தை விடக்கூடாது, தடை பண்ண வேண்டும் என்று அவன் தடை பண்ண பார்த்தான். ஆனால் கிறிஸ்துவோ எங்களை அவரிலே வளரும்படி எங்களுக்கு உதவி செய்தார். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க ரட்சிக்கப்படும் போதே பிசாசுக்கு தெரியும் நீங்க யாரா மாறுவீங்க, அவர் ராஜ்யத்துக்கு உபத்திரவமா மாறுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆகையினாலதான் கர்த்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்படவே கூடாது என்கிறதற்காக தான் ஜெபிக்கும் போதே பிரச்சனை கொண்டு வருகிறான். ஆமை, சபைக்கு போக ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை கொண்டு வருகிறான். சபைக்கு இன்னும் காணிக்க கொடுப்போம் என்று சொல்லி கொடுக்கும் போதே பிரச்சனை கொண்டு வருகிறான். போராடி பார்க்கிறான், பிரச்சனை கொடுத்து பார்க்கிறான், நெருக்கத்தை கொடுத்து பார்க்கிறான். ஆனாலும் தேவ பிள்ளையே, உன்மேலே கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பு பெரியது, உன்மேலே தேவன் வைத்திருக்கிற தரிசனம் பெரியது. ஹல்லேலூயா. உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் மகா பெரியது என்கிறதை மறக்காதே. நீ கர்த்தருடைய சந்ததி, நீ கர்த்தருடைய சந்ததி. ஆகையினால உன்னை வஞ்சிக்க பார்க்கிறா, உன்னை தடை பண்ண பார்க்கிறா. நீதான் சிம்சோனா எழும்ப போகிறாய், நீதான் தாவீதா எழும்ப போகிறா, நீதான் யோசுவாவா எழும்ப போகிறா, நீதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக மோசேயை போல எழும்ப போகிறா, நீதான் எலியா, நீதான் எலிசாவாய் மாற போகிறா. கர்த்தர் உன்னை மாற்றுவதே அவருடைய மகாபெரிய திட்டமாய் இருக்கிறது. ஆகையினால நீ சபையை அறியும் போதே, நீ சுவிசேஷத்தை கேட்கும் போதே, நீ வேதத்தை எடுத்து வாசிக்கும் போதே தடைக்கு மேல தடை, போராட்டத்தின் மேல போராட்டம். உன்னால நிற்க முடியாத அளவுக்கு, உன்னால ஜெபிக்க முடியாத அளவுக்கு, உன்னால எழும்ப முடியாத அளவுக்கு பிரச்சனை கொண்டு வந்தா நீயோ பயப்படாதே. நீ வந்த சபை நல்ல சபைதான், நீ கால் எடுத்து வைத்த இடம் நல்ல இடம்தான், நீ வேதத்தை திறந்து வாசிக்கிற வேத வாசிப்பு உனக்கு நல்லதுதான், நீ பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் நல்லதுதான். பின்மாற்றி போகாதே, பின்னிட்டு பாராதே, சமபூமியில எங்கும் நில்லாதே. நீ இன்னும் முன்னேறி செல், மலைக்கு நேராய் போ, மலைக்கு நேராய் போ, முன்னேறி கொண்டு போ. தேவன் உன்னை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் சபையை நிரப்புவதாக, சபையை நிரப்புவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் போராட்டத்தை கொண்டு வருகிற பிசாசு அழிக்கப்படுவானாக, சங்கரிக்கப்படுவானாக, நிர்மலமாகுவானாக. ஹல்லேலூயா. நீ யார் என்று பிசாசுக்கு தெரியும்.
உன் பிள்ளை யாருன்னு பிசாசுக்கு தெரியும். ஓ மக என் ஆண்டவருக்கு யாரா மாற போகிறா என்று பிசாசுக்கு தெரியும். ஆகையினால பலகீனத்தை போட்டு பார்க்கிறான், போராடி பார்க்கிறான், பாவத்தை திணித்து பார்க்கிறான், உலகத்திற்கு நேராக இழுத்து பார்க்கிறான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து உனக்காகவும் பிள்ளைக்காக கிரயமாக தன்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகள் இடறுவதில்லை, உன் குமாரன் இடறுவதில்லை, உன் குமாரத்திகள் இடறுவதில்லை. அவர்களுக்காக கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைதான் பாதாளத்துக்கு பிரச்சனையா மாறும், பிசாசின் ராஜ்யத்திற்கு பிரச்சனையா மாறும். அதை அவன் முன்கூட்டி அறிந்துதான் இப்பவே தடை பண்ணுகிறான், இப்பவே தடை பண்ணுகிறான். புரிந்து கொண்டு கர்த்தருக்குள் முன்னேறி வாங்க. வேதபாரக பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிக்கவே முடியாது, முடியவே முடியாது. ஆகையினால சபை கூடி வருகிறதை எவ்வளவு முடியுமோ பங்கெடுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பாருங்க, என்னாகமம் 18 வாசிப்போம். என்னாகமம் 18:24. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவியரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த தசம பாகத்தை. இப்போ கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள். என்னாகமம் 18:24 நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தசம்பாகத்தை லேவியருடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். ஆமென். தசம்பாக காணிக்கம் என்றால் கர்த்தர் மோசேயினுடைய நாட்களிலேயே சபைக்கு கட்டளையிட்டப்பட்டிருக்கிற ஒரு காணிக்கையின் முறை. ஆண்டவருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆகையினால சிலர் நிறைய இருக்கிறதுனால நிறைய கொடுப்பாங்க, சிலர் குறைவாக இருக்கிறதுனால குறைச்சி கொடுப்பாங்க, சிலர் கொடுக்கவே மாட்டாங்க. ஆகையினால தேவனுடைய ஆசீர்வாதம் சிலர் மேலே தடையாக இருக்கும். ஆகையினால எல்லாருக்கும் ஒரே பிரமாணத்தை ஆண்டவர் வைத்தார். நீ ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கு இல்லை அதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் உங்களுடைய வருமானம் அதிகமாக இருக்கலாம் அல்லது சொற்பமாக இருக்கலாம். எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் ஒரே மாதிரி ஒரே அளவை நீங்கள் பின்பற்றி கர்த்தருக்கு என்று சொல்லி தசம்பாக காணிக்கை கொடுக்கணும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, 1000 ரூபா வந்துன்னா 100 ரூபா கர்த்தருக்கு, 100 ரூபா வந்துன்னா 10 ரூபா கர்த்தருக்கு. இந்த முறைமையை முழு சபையும் செயல்படுத்தணும். இதை செய்தால் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இது ஒரு பிரமாணமாக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ இதை தான் காலகாலமாக சபை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு சத்தியம். இப்போ பார்த்தீங்கன்னா மோசனுடைய நாட்களிலே அது முடிந்து போகலை, இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களிலேயும் அது தொடர்கிறது. இன்றைக்கும் நிறைய சபைகளில் காணிக்கையை, தசம்பா காணிக்கையை 110 என்கிற ஒரு உபதேசம், பழைய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் கொடுத்த அந்த பிரமாணத்தின்படியே அந்த காரியத்தை இன்று வரையிலும் சபை செய்து கொண்டிருக்கிறது, சபை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் 100 ரூபாயில் 10 ரூபா கொடுக்க எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க, யோசிக்கிறாங்க. இவ்வளோ கொடுக்கணுமா, எப்படி கொடுக்க முடியும், கொடுத்தா எங்களுக்கு இருக்காது, எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் குறைந்த சம்பளம் தான். நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வருமானமே 15,000 ரூபாயாக தான் இருக்கும். அது உங்களுக்கே காணாது என்கிறது கர்த்தருக்கு நன்றாவே தெரியும். தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு போதுமானதாக இல்லை என்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் தான் இந்த விதியை பணக்காரனுக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஆண்டவர் ஒரே பிரமாணத்தை ஆண்டவர் வைத்தார். நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எவ்வளோ என்கிறதை பார்த்து ஒரு உயர்வை தரமாட்டார். நீங்க கர்த்தருக்குள் எவ்வளோ இருக்கிறீர்கள் என்கிறதை பார்த்து கர்த்தர் உயர்வை தருவார். எத்தனை பேருக்கு புரியுது? சம்பாத்தியத்தை பார்த்து, வருமானத்தை பார்த்து கர்த்தர் வீடை தரமாட்டார், நன்மையை தரமாட்டார். நீங்க கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறீங்க? ஆகையினால தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எவ்வளோ தேடுறீங்களா இல்லையா?
தேடுனா ஒரு நன்மையும் உனக்கு குறைபடாது. இது கர்த்தருடைய வாக்கு தத்துவம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறது பண வரவு அல்ல, கிறிஸ்துவினுடைய கிருபையே தீர்மானிக்கிறது. உங்களை எந்த உயரத்துக்கு கொண்டு போகணும், எந்த மேன்மையை தரணும், எந்த நன்மையை தரணும் என்கிறது தீர்மானிக்கிறது பணம் மட்டுமல்ல, பணமே அல்ல, கிறிஸ்து தான் தீர்மானிக்கிறார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை நன்கு புரிந்து கொள்ளணும். கிறிஸ்து ஒரு கட்டளை வைத்திருக்கிறார், நான் அதை செய்யணும், நான் அதை நிறைவேற்றணும். சபை உங்களுக்கு என்னென்ன போதிக்கிறதோ கவனமாய் கவனித்து அதை செய்யும்போது நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. சபை உங்களை பரலோகத்துக்கு நேராய் நடத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா நீதியிலையும் ஏன் நீதி அதிகமாக இருக்க வேண்டும், இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ அதிகமாக ஜெபிக்க வேண்டியது எதற்காக? எப்படியாகிலும் ஒரு ஏக்கர் இடம் வாங்கிடணும், அதற்காக அல்ல, பரலோகத்தில் ஒரு இடம் வாங்கிடணும் என்கிறதற்காக தான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். எதற்காக அதிகமான ஆராதனை? பரலோகத்துக்கு போகணும். எதற்காக ஆமென் கர்த்தருக்காய் காணிக்கை கொடுக்கிறோம்? பரலோகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமே பரலோகத்தினுடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது தான் ஆண்டவர் இந்த பிரமாணத்தெல்லாம் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 100 ரூபா சம்பாதித்தா 10 ரூபா கர்த்தருடைய சபைக்கு கொடுக்கணும். கொடுத்ததுனாலேயே கர்த்தர் பழைய ஏற்பாட்டு சபையை மிகவும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டு சபை அதிகமா எப்படி செய்யணும்? ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? 2 கொரிந்தியர் 9 2 கொரிந்தியர் 9:6 வாசிப்போம். பக்கம் 252வது பக்கம். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சில முக்கியமான சத்திய உபதேசம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஸோ கர்த்தருக்காய் கொடுக்கிறது நாம நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக விதைக்கிறதற்கான முதலீடு என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அதை குறித்து பயங்கரமாக பேசுவாங்க, நிறைய பேர் வித்தியாசமாக பேசுவாங்க. நீங்கள் அதை கேட்க வேண்டாம். உலகம் ஒரு வசனத்திற்கு 16,000 கருத்து சொல்லும். நாம் கருத்தையோ கதையோ கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதில் ஒன்றை கூட்டவும் கூடாது, அதில் ஒன்றை குறைக்கவும் கூடாது, அதில் ஒன்றை எடுத்து போடவும் கூடாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் நிறைய உதாரணமான காரியத்தெல்லாம் சொல்லலாம், நீங்கள் கேட்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உதாரணம் உலகம் நிறைய உதாரணம் சொல்லும், உலகம் நம்மளை ஆசீர்வதிக்காது, பரலோகத்தின் தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்கணும். ஸோ அதை தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். இன்னைக்கு காணிக்கையை எல்லாம் கொச்சையாய் பேசுகிற நிறைய யூடியூபர்லாம் எழும்பி இருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ சபையை கேவலப்படுத்தி பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு வியூஸ் பெருகுவாங்க, அவங்களுக்கு யூடியூப் மூலமாக வருமானம் வரும். யாரையாகிலும் அசிங்கப்படுத்தி பேசி நாம் சம்பாத்தியம் பண்ணிட்டு போகணும். எல்லா வழியிலும் வரக்கூடிய வருமானம் உனக்கு பிளஸ்ஸிங்காக இருக்காது. நேர் வழியில் வரக்கூடிய கைப்பாடான பிரயாசம்தான் உனக்கு வாய்க்கும். அல்லேலூயா. ஆமாம், உண்மையாக உழைக்கணும். எப்படியும் உழைப்போம், எப்படியும் சம்பாத்தியம் பண்ணுவோம். எவன் பேரையாகிலும் கெடுத்து நான் சம்பாத்தியம் பண்ணுவேன். அந்த சம்பாத்தியம் எல்லாம் உனக்கு தங்காது, உன் சந்ததிக்கும் அது போய் சேராது. அல்லேலூயா. அது வேதனையாக தான் மாறும். கைப்பாடாக உழைக்கணும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 10ல் 1 சபைக்கு கொடுத்தா போதும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த பிரமாணத்தை அப்படியே மாற்றி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஹல்லேலூயா. உங்கள் இஷ்டம்தான், உங்களுக்கு எவ்வளோ தேவை அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆமென். எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நிறைய விதைச்சி தான் ஆகணும். இல்லை பாஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் போதும், நாங்கள் கொஞ்சமாக கொடுத்து கொஞ்சமாக வாங்கிக்கிடுவோம் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனவன் விசனமாயும் அல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னத்தை எல்லாரும் கொடுக்குறாங்க, நாம் கொடுக்காட்டா அது நல்லா இருக்காது, எல்லாரும் கொடுக்குறாங்க நானும் கொடுக்கணும், அப்படியெல்லாம் கட்டாயத்தின் பேரிலெல்லாம் இல்லை.
அது ஒரு பிரயோஜனமும் ஆகாது, ஒரு மேன்மையுமாய் மாறாது. நாம யாருக்காய் கொடுக்கிறோம்? கர்த்தர் சொன்னபடியினால் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அந்த ஒரு மன ரம்மியம் நமக்குள்ளாய் வரணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு தேசத்துல சட்டமாய் இருந்தது, கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சட்டம் இருந்தது. இன்னைக்கு அப்படி எல்லாம் கிடையாது. கொடுங்க, அவ்வளவுதான். ஆமென். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. சபை யாரையும் கட்டாயப்படுத்தாது. ஆனா அடிக்கடி சபை இதை தெரிவிக்கும். இந்த சத்தியங்களை உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய தலையாய கடமை சபைக்கு இருக்கிறது. சத்தியத்தை உங்களுக்கு பிரசங்கிக்காவிட்டால் யாருக்கும் தெரியாது. ஆகையினால சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை சபைக்கு இருக்கிறது. நாங்க சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுக்க கர்த்தருங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் விசனமாய் நீங்க கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கட்டாயமா நீங்க கொடுக்க வேண்டாம். ஆனா உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமா இருக்க. எவ்வளவுதான் வித்தியாசம். எத்தனை பேர் தேவன் என்னிடத்துல பிரியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் என்னிடத்துல பிரியமா இருக்கணும் அப்படின்னா ஜெபித்த உடனே பிரியமா இருந்துருவார் அப்படிலாம் கிடையாது. ஜெபம் பண்ணும் போதும் ஒரு பிரியம் உண்டாகும். ஹல்லேலூயா. என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்தாலும் ஒரு பிரியம் அவன் மேல இருக்கும். ஆமென். எனக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சு தந்தாலும் ஒரு பிரியமா இருக்கும். ஒழுக்கமாய் நடந்தாலும் எனக்கு ஒரு பிரியமா இருக்கும். பிள்ளையினுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முறையிலையும் தாய் தகப்பன் ஒவ்வொரு விதத்துல சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மையில பிரியமா இருப்பார். ஆனா காணிக்கை விஷயத்துல இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்ப நீங்க விசனமாய் கொடுக்க வேண்டாம், கட்டாயமா கொடுக்க வேண்டாம். ஆனா உற்சாகமாய் கொடுத்தா தேவன் உங்கள் மேல பிரியமாய் இருப்பார் என்று பரலோகத்தின் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ உற்சாகமாய் கொடுக்கிறதற்கும் கட்டளையின்படி கொடுக்கிறதற்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கட்டளைல 110 ரூபா தான் கொடுக்கணும், அதுதான் கட்டளை. ஆனா உற்சாகமாய் கொடுத்தா அவ்வளோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா எல்லாம் உங்களுடைய விருப்பம்தான். ஆனா புரிஞ்சுக்கோங்க, இது பழைய ஏற்பாட்டு காலம். என் நீதி அதிகமா இல்லாவிட்டால் என்னால் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஆகவே எல்லாவற்றிலையும் சபை கூடி வருகிறதுல, காணிக்க கொடுக்கிறதுல, பரிசுத்தத்துல, நீதியில, உண்மையில, தயவில, அன்பில, எல்லாவற்றிலையும் அதிகமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் புரியுது? அதிகமான நீதி இருக்கணும். அதிகமான நீதி. இன்னைக்கு மன்னிப்பை குறித்து நாம வேதத்துல பார்க்கிறோம். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல மன்னிப்பே கிடையாது. பாவத்துல கையும் மையுமா பிடிக்கப்பட்டாங்களா, கல்லறிஞ்சு கொண்டுருங்க. ஆமா, ஒவ்வொரு குற்றங்களுக்கும் தண்டனை தான் இருந்துச்சு. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல நாம மற்றவர்களை மன்னிக்கிற முறையே, சீசர் கேட்கிறான், என் சகோதரர் எனக்கு விரோதமாய் பாவம் செய்த எத்தனை நேரம் மன்னிக்கணும்? 70 முறை நீ மன்னி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ மன்னிக்கிறதுலையும் அதிகமான நீதி, அதிகமான நீதி. சிலர்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்க வச்சிருப்பாங்க. இவ்வளவுதான் பாஸ்டர் நம்மளால பொறுக்க முடியும். ஆமா, வேற வாங்கு நீ லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இது உங்க சுயநீதி. ஹல்லேலூயா. சுயநீதி எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, சாம்பலாய் மாறுவதாக, தேவநீதி நம்மளுடைய வாழ்க்கையில தலைத்திருப்பதாக. அதுதான் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல, கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாட்களில் நாம இருக்கிறோம். எல்லா நீதியிலையும் நாம பெருகியிருப்போமாக, பெருகுவோமாக. அது ஆராதனையா இருக்கட்டும், விசுவாசமா இருக்கட்டும். விசுவாசத்துல ரொம்ப நீங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ரொம்ப விசுவாசமா இருக்கணும், ரொம்ப விசுவாசமா இருக்கணும். பரிசுத்தத்துல ரொம்ப இருக்கணும், நீதியில ரொம்ப இருக்கணும், உண்மையில ரொம்ப, உத்தமத்துல ரொம்ப, அன்பில ரொம்ப. அன்பிலே நிலைத்திருக்கிறவன் கர்த்தரிலே நிலைத்திருக்கிறான், கர்த்தரும் அவனிலே நிலைத்திருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் நிறைய பேர் அன்பில்லாதவர்களாய் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் அன்பை கற்றுக் கொடுத்தார். அன்பு இருந்தாதான் நான் உன்னோடு இருப்பேன். அந்த அன்பு சத்துருக்கள் மேலேயும் வருவதாக, சொந்தங்கள் மேல வருவதாக, உடன்பிறப்பு மேல வருவதாக, சபையார் மேல வருவதாக. ஹல்லேலூயா. ஆமா, சில ஆட்கள்லாம் கடைசி வரைக்கும் சபையில யாரோடையும் ஐக்கியமா இல்லை.
இருக்காதுங்க. ஆமா, பரலோகத்தில் நாங்க தானே இருக்க போறோம். என்ன செய்விய? சில ஆட்கள்லாம் சில சபைகள்ல ஆமா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க கடைசி வரைக்கும். கேட்டா அவ சரியில்லை, இவன் சரியில்லை, ஒட்டக்கூடாது, ஒட்டவும் கூடாது, வெட்டவும் கூடாது, அந்த மாதிரியே இருப்பாங்க. அப்படியே ஆண்டவர் போதிக்கிறார் உங்களை. பரலோகத்தில் இங்கே நாம சபையில குடும்பமாய் இருக்கிறது போலதான் பரலோகத்தில் நாம குடும்பமாய் கூட்டாக இருப்போம். இங்க யார் பக்கத்துல இருக்கிறீங்களோ அங்கேயும் அவங்க பக்கத்துல தான் இருக்க போறீங்க. ஆமா, என்ன செய்வீங்க? எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வரணும், சகிக்கணும், பொறுத்து கொள்ளணும், தாங்கி கொள்ளணும். அதெல்லாம் நமக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்தார், பாடுகளை சகித்தார், நிந்தைகளை சகித்தார், அவமானங்களை எல்லாமே சகித்தார், பொறுத்தார். பின்ன யார் தன்னை குத்தினார்களோ, யார் தன்னை காட்டி கொடுத்தார்களோ, குற்றப்படுத்தினார்களோ எல்லாருக்காக ஜெபமும் பண்ணினார். அல்லேலூயா. எல்லாரையும் மன்னித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னிச்சிருங்க. ஸோ பழைய ஏற்பாட்டு நீதியிலையும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய நீதி அதிகமாக இருப்பதாக. இது நிமித்தம் இம்மையிலையும் மறுமையிலையும் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எல்லாரும் ஜெபிப்போம், நிறைவு செய்வோம். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அதிகமான நீதி, அதிகமான நீதி. எல்லா தேவ பிள்ளைகளும் கேளுங்க, நான் அதிகமான நீதி செய்யணும், எனக்கு தேவம் இரக்கம் செய்யணும். ஹல்லேலூயா. அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லார் வாய்களை திறந்த அப்பாவை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத பாரகர், பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. தேவ ஜனம், நீங்க தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். நீதி செய்யாதவர்களா இருக்கக்கூடாது. தேவ நீதியின் வசனத்தை விட்டுட்டு வாழக்கூடாது. தேவ நீதி செய்யுங்க, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா. உலக வாழ்க்கையே குறித்து சிந்திக்காதுங்க, மறுமைக்குரிய வாழ்க்கையும் கூட சிந்திங்க. நாம இன்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பின்பற்றுவர்களானால் கஷ்டம். எல்லா ஜனங்களை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இன்மைக்காக மட்டும் கர்த்தரை தேடாதிருங்க. மறுமைக்கும் அவர் நமக்கு வேண்டும், மறுமைக்கும் நமக்கு அவர் வேண்டும். ஆமென். அன்புள்ள தகப்பனை எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. க்ளோரி, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. மகிமையின் தேவம், மகிமையின் தேவம், இறங்குங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. என் இருதயம் உம்முடைய நீதிக்காக மாறட்டும், திரும்பட்டும், மாறட்டும், திரும்பட்டும். என் இருதயத்தில் அது மாறணும் ஆண்டவரே. என் சுயம் சாகணும், சுய விருப்பங்கள் ஆமேன் மாறணும். தேவ நீதியை ஆமேன் நான் கை கொள்ளணும், அதன்படி வாழணும், அதன்படி நடக்கணும். கர்த்தருங்களுக்கு கிருபை அருளுவீராக. அல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். வசனத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், தேவ நீதிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். வேத பாரகர், பரிசேயர் என்கிறவர்களுடைய நீதியிலையும் ஆமேன் உங்கள் நீதி அதிகமா இருக்கணும், அதிகமா இருக்கணும். அதிகமா இராவிட்டா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவரே, நான் அதிக நீதி செய்யணும், அதிக நீதி செய்யணும். ஹல்லேலூயா. தேவனுடைய நீதி என்கிற வசனத்தின்படி நான் அதிகமாய் வாழணும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை அருளுவீராக. எங்களால முடியல டாடி, எங்களால கர்த்தருக்காக வாழ முடியல, கர்த்தருக்காக வாழ முடியல, வசனத்தின்படி நடக்க முடியல. ஒரே போராட்டம், ஒரே போராட்டம், ஒரே போராட்டம். அத்தனை போராட்டத்திற்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. ஹல்லேலூயா. போராடுகிற ஆவிகள் சரீரத்தை விட்டு, வீட்டை விட்டு, வியாபாரங்களை விட்டு துரத்தி அடிக்கப்படுவதாக, நிர்மலமாகி போவதாக. நல்லவரே, எழும்பி பிரகாசிக்க செய்யுங்கப்பா, எழும்பி பிரகாசிக்க செய்யுங்க. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். ஆன்லைன்ல இணைந்திருக்கிற, கேட்கிற, இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமாய் மாறட்டும். பல தேசங்களுக்கு இந்த வார்த்தை கடந்து போக ஆண்டவர் தயவு செய்யும். ஆசீர்வதி. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன், பங்கெடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை தம்முடைய பிள்ளைகள் மேல இருக்கட்டும். ஆசீர்வதியும். நாங்கள் இம்மையையும் மறுமையிலையும் ஆண்டவரே, இம்மேல நன்மைகளையும் மறுமேல நித்திய ராஜ்யத்தையும் சுதந்தரிக்க கர்த்தருக்கு கிருபை அருளும்.
ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.